ஹாய். நான் நேத்தே இத பத்தி பேசணும்னு நெனச்சேன். ஆன்லைன்ல மட்டும் உட்காந்து பேசுறதுனால எதுவும் இம்பாக்ட் இருக்குமான்ட்டு எனக்கு ஒரு கில்ட்டியா இருந்துச்சு. அதனால பேசல. பட் என்னோட வாய்ஸ ஸ்டூடண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவா வைக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுச்சு. அதனால தான் சரி பரவால்ல என்ன இருந்தாலும் பேசிடலாம். இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்றேன். லிட்டரலி டெமோக்ரஸியே கொஸ்டினபிளா இருக்கு. இவ்ளோ கேவலமா நம்மளோட உரிமைய கேட்டு போராடுறவங்கள ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நான் சத்தியமா நெனைக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, இத வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்றது தான். இதுல அரசியல் ஆதாயம் தேட வேணாம். இதுல எந்த பாலிடிக்ஸும் இல்ல. நம்மளோட கோர் இது என்ன? எதுக்காக இந்த போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த 20 உயிர் போயிருக்கு. அதுக்காக நம்மளுக்கு நீதி கிடைக்கணும். ஆல்சோ ஸ்டூடண்ட்ஸ் எவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க ஒவ்வொரு இயரும் இந்த நீட் எழுதுறதுக்காகன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ்லலாம் நெறைய பேரு இந்த மாதிரி இருக்கிறத நம்மளே பார்த்துருப்போம். அதனால தான் சரி இது ஒருத்தர் 2 பேருக்கு போய் சேர்ந்தா கூட இந்த வீடியோ அவங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணத்துல தான் நான் போடுறேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதையும் கவர் பண்ற மாரி தெரியல. சோசியல் மீடியாலேருந்து நம்மளோட வாய்ஸ நம்ம குடுக்கணும். நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸ்டூடண்ட்ஸ்க்காக. அவங்க இவ்ளோ மோசமா ட்ரீட் பட வேண்டிய அவசியமே இல்ல. லிட்டரலி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்ளோ அடிக்கிறது. அ இப்படிலாம் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. இது இந்தியாவான்னு எனக்கு தெரியல. ரொம்ப பதட்டமா இருக்கு அதெல்லாம் பார்த்தாவே. ஐ ஸ்டாண்ட் வித் த ஸ்டூடண்ட்ஸ். அத வந்து நான் இங்க பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன்.